Okay. ஏன் எனக்கு வந்து ஃபுல் வேவ் தெரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஸ்டாக இருக்குது. கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Let's see. Hope soon. ஓகேங்க, வெயிட் பண்ணாமல் கேன்வா டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என் வாய்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கேட்குதா? anyone is alive? Hi. என் வாய்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கேட்குதா? anyone is alive? Hi. எனக்கு ஃபுல் ஸ்கின் கவர் ஆகலன்னு தெரியலையே, இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. சரி, போயிட்டு அவுட் சரி, ஓகே. கேன்வாவில் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட்டுக்குள்ளே போயிட்டு யூடியூப் தம்ப்நெயில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து சோஷியல் மீடியா கிளிக் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் யூடியூப் தம்ப்நெயில், ஷார்ட்ஸு, யூடியூப் பேனரு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா காட்டும். சரிங்களா? அதில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம யூடியூப் தம்ப்நெயில் டிசைன்னு இதில் வந்து அவங்க வந்து சைஸு வந்து ப்ரீலோட்ராகவே சைஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஈஸியாக நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூஸ் பண்ணோன்னே இந்த டெம்ப்ளேட்லாம் காட்டும், ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ்லாம். அந்த மாதிரி டெம்ப்ளேட்லாம் எடுத்து யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது, நமக்கு வந்து அந்தளவுக்கு சூட் ஆகாது. அதனால் நாமளே க்ரியேட் பண்ணணும். நாமளே எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ்குள்ளே போயிடுங்க. போயிட்டு நம்ம வந்து ஷேப்ஸ் எடுத்துக்கலாம். ஷேப்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கொயர் சூஸ் பண்ணியிருக்கேன் நான். பேசிக் ஷேப்பில் ஸ்கொயர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் சூஸ் பண்ணிவிட்டு கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கலரு, எடிட்டு எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த இடத்துல வச்சு நமக்கு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட டிசைனு, எலிமெண்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, அப்லோட்ஸு அதெல்லாமே ஷோ ஆகும். இங்கே ஆப்ஸ் இருக்கும்.
இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் கொண்டு வரதுக்கு இதெல்லாம் ஆப்ஸ் உதவும். அதுக்கப்புறமேல அப்லோட்ஸ் இருக்கு இல்லையா, அப்லோட்ஸில் நம்ம வந்து ஃபைல்ஸில் அப்லோட் பண்ணணும். நம்மளோட உனக்கு எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம எடிட்டிங் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் இன்செர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம கலர் கொடுக்குறேன். நான் கலர் வந்து பிளாக் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஈவன் சைஸ் கிடைக்கும் நமக்கு. ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈவன் சைஸில் நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து ஆல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈவன் சைஸில் கரெக்டாக கிடச்சிரும் உங்களுக்கு. இது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சும்மா பேசிக்காக ஒரு பேக்ரவுண்ட் வேணுங்கிறதுக்காக நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்தது நம்ம அப்லோட்ஸ் போயிட்டு நான் ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு இமேஜ் பேக்ரவுண்டுக்காக, ஃபார் தம்ப்நெயில் டிசைனுக்காக. ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு. ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா? ஸ்க்ரீன் நல்லா தெரியுதா? இன்னொன்று சி இன் அ லைவ். ஹாய். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன் நான். அடுத்தது இதை வந்து பர் பண்ணுறோம். எடிட்டிங்கில் போயிட்டு இந்த இடத்துல எடிட் இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு பர் செக்ஷனில் போயிட்டு எஃபெக்ட்ஸ் இருக்கும். எடிட்டுன்னு கொடுத்தோன்னே நிறையா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும். மேஜிக் ஸ்டூடியோ, ஃபில்டர்ஸு, எஃபெக்ட்ஸு, ஆப்புன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்து வச்சுருப்பாங்க இந்த இடத்துல, இந்த சைடில் எடிட்டிங்கில், இமேஜுக்கான எடிட்டிங்கில். அதில் நம்ம கீழே வந்தோன்னா எஃபெக்ட்ஸில் பர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ் இமேஜ் பர்ன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 35-40 வைக்கிறேன். ஒரு 35 to 40. ஓகே, நான் ஒரு 35 வைக்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமேல இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறனால அதனால் நான் பொசிஷனுக்கு போயிட்டு லேயர்ஸில் இந்த பிளாக் இருக்குல்ல, அதுக்கு கீழே இப்படி எடுத்துகிட்டு வாங்க. எப்போவுமே இந்த பொசிஷன்ஸில் கிளிக் பண்ணிட்டு லேயர்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த லேயர்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயராக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற ஷீட்டு. எப்போவுமே லேயர்ஸில் வச்சு ஒர்க் பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிளாக் ஷீட்டை போட்டுட்டோமா, இன்னும் say hi. Okay, when you come, say hi. Oh, my battery is low. It is second. Okay, I'm back. Just a minute, I will come. Just I want to check my screen is fully covered. Not even my screen is fully covered. Why? I don't know. It's fully covered only. Then why is showing like that? ஹாய். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தனா கண்டிப்பாக எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். யாரோ லைவில் இருக்காங்க பார்க்கலாம்.
Okay, my skin is there. Why are you showing like that? Hi, anyone is live? Hi. Okay, edit transformer. Mm, say hi. Anyone is alive? Canva tutorial பத்தி பார்க்கலாமா? Hi. No. Okay. என் ஸ்க்ரீன் ஏன் ஃபுல்லாக வியூ தெரியலன்னு எனக்கு தெரியலையே. சரி பார்ப்போம். ஓகேங்க.
let's get started the tutorial back. If you have any doubt, please say hi to me. Monitor retrieve பண்றது programs in previews என்ன டிவைட் ஆயிடுச்சு. Okay, that's correct. I think விஷனுக்கு போயிட்டு இந்த பிளாக் இது கண்டர் பண்ணிட்டு டாப் பண்ணலாம். டிரான்ஸ்பரன்சி போயிட்டு இன்னும் பிளாக்ல போட்டு டிரான்ஸ்பரன்சி ஓரளவுக்கு ஓகேங்களா, ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் கிராஃபிக்ஸ் எடுத்திருக்கேன். கிராஃபிக்ஸில் வந்து கிரிட் டெக்ஸ்சர், கிரிட் லைன்ஸ் எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. கிரிட் லைன்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த ஆப்ஷன் எடுத்திருக்கேன், கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எடுத்துட்டு நான் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இதில் வந்து நான் எடிட்டில் போட்டு பர் கொடுக்க போகிறேன். பர் இல்லை ஒர்க் ஆகலை, சரி இட்ஸ் ஓகே. நல்லா பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டேன். இப்போது இதுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி நான் கொடுத்துட்டேன். ஓகேவா, மறுபடியும் நான் கிராஃபிக்ஸில் போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபயர் blurry எஃபெக்ட் அப்படின்னு டைப் பண்ணி அடிக்கிறேன். இதில் நம்மளுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் வரும். ஃப்ரீ எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ணலாம். இது நான் ஃப்ரீ எஃபெக்ட்ஸ் இருக்கான்ட்டு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வரும். ஆக்சுவலி டெக்ஸ்சர் எஃபெக்ட்னு கொடுத்து பார்க்கலாம். blur ஃபயர் டெக்ஸ்சர் எஃபெக்ட்ஸ் கொடுத்து பார்க்கலாம். let's see. இந்த மாதிரி ஆக்சுவலாக இது வந்து கேன்வாவோடது. அது வந்து பேமெண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அது தேவையில்லை, சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்சர் எஃபெக்ட் கொடுக்கலாம். இது கொஞ்சம் மேலே வச்சுட்டு
டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு. ஓகேவா? இதில் கொஞ்சம் கிரைனி டெக்ஸ்சர் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், கிரைன் டெக்ஸ்சர்னு கொடுக்குறேன். இதில் நிறைய கிரைன்ஸ் வரும் எஃபெக்ட்ஸு. எப்போவுமே நம்ம வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணும்போது கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து நல்லா செட் பண்ணிக்கணும். ஒரு கிரைனி டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்கு, நான் சூஸ் பண்ணது. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நான் இது அப்படியே ஆல்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இந்த சைட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். அப்புறம் இந்த பொசிஷனுக்கு போய்ட்டு இந்த கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு மாதிரி கலரில் க்ரீன் கலர் இருக்கா, நான் வந்து பிளாக்கிஷாக மாற்றலாம். பிங்கிஷாக மாற்றிக்கிறேன், லைட் பிங்காக. இல்லை, எனக்கு லைட் பிங்க்கோட லைட் பிங்க் அந்த இடத்துல சூஸ் பண்ணணும்னா நாங்கள் இந்த இடத்துல கலர் நியூ கலர் இடம் இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கலர் ப்ளேலைட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் என்னோடய ட்ரெஸ் கலருக்காக நான் இதை வந்து எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் இதுலேயும் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரெயின் எஃபெக்டில் நான் வந்து என்ன கலர் சூஸ் பண்ணுறேன்னா ரெட் ப்ளூ. எஸ், ஐ திங்க் ஒயிட். இங்கேயும் ஒரு 50% கொடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் சேமாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித்தியாசம் தெரியாது. இப்போ வந்து நான் வந்து என்னோடய இமேஜ் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே என்னோடய இமேஜ் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும், கொஞ்சம் என்னோடய இமேஜு கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னு இருக்குல்ல, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு டெம்பர் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன், பிரைட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக, கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக, ஹைலைட்ஸு ஷேடோ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வைப்ரன்ஸு சேச்சுரேஷன் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஷார்ப்னஸ் கொஞ்சம் கொடுத்துக்கலாம், கிளாரிட்டி கொஞ்சம் கொடுத்துக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன், இந்த ஒயிட் கலர் அவுட்லைன் ஹைலைட்டாக தெரியறதுக்காக. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹைலைட்டாக தெரியறதுக்காக ஒயிட் கலர் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்கலாம் கேன்வாலான்னு பார்க்கலாமா? எடிட்டில் போயிட்டு ஷேடோ கொடுத்துக்கோங்க. ஷேடோவில் அவுட்லைன், இந்த அவுட்லைன் வந்து இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா 100% இருக்கணும். இதில் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். சைஸ் பார்த்திங்கன்னா 25 இருக்குது, ஒரு 29 30 வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் மறுபடியும் எலிமெண்ட்ஸில் போயிட்டு நான் வந்து ஷேப்ஸ் எடுத்துக்கிறேன். ஷேப்ஸில் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபுல்லாக இது கவர் பண்ணுற அளவுக்கு நான் எடுத்துட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா அது தெரியாமல் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் போய்ட்டு நான் பிளாக் கலர் கொடுத்துட்டேன். கிரேடியன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சிங்கிள் கிளிக் பண்ணாலே இது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல சாலிட் கலர், இந்த இடத்துல கிரேடியன்ட் கலர் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு 2 கலர் ஆப்ஷன்ஸில் ஒரு கலரில் வந்து கலர்லெஸ் கொடுக்கறதுக்கு டிரான்ஸ்பரன்சியை இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணிக்கோங்க.
டிரான்ஸ்பரன்சி வந்துடுச்சு. இல்லை உல்ட்டா பண்ணோன்னா இப்படி கொடுத்துருங்க. அவ்வளோதான், விடையாடுச்சா? ஓரளவுக்கு எனக்கு இந்த கலர் மாற்றணும், ஓரளவுக்கு பிங்கிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இதுக்குள்ளே போயிட்டு இந்த கலரில் பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். பிங்க், டார்க் பிங்க். அது ஓகே, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல உங்கள் லெட்டர் எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் என்ன எழுத போகிறேன்னா, ஜஸ்ட் மினிட், என்னோடய லைவ் செக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு நான் பார்க்குறேன். ஓகே, நல்லா தான் கவர் ஆகுது. எத்தனை பேர் பார்க்குறாங்க? ஓகே ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்க, இப்போ எடிட்டிங் போயிட்டு இங்கே வந்து டைட்டில் நான் வந்து சாட்ஜிபிட்டியில் போகிறேன். சாட்ஜிபிட்டி போயிட்டு இது மாதிரி எனக்கு டைட்டில் வேணும், தம்ப்நெயில் டைட்டில். நீங்கள் எந்த டைட்டில் வைக்கலாம்னா உங்களோட கான்செப்டை பொறுத்து நீங்கள் டைட்டில் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் என்ன டைட்டில் வைக்க போகிறேன்னா, I want a social media design, poster design, tutorial அப்படின்னு சொல்லிட்டு டைப் அடிக்கிறேன். டைப் அடிச்சுட்டு ஸோ யூ கிவ் எனக்கு வந்து ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு கேட்க போகிறேன். கேட்டாச்சா? அது ஐடியா கொடுக்குது. ஆக்சுவலாக நான் ப்ராம்ப்ட் கொடுன்னு கேட்டிருக்கூடாது, நான் ஐடியா கேட்டிருக்கணும் அதுக்கிட்ட. give me title idea. ஓகேவா? இந்த டைட்டில் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டைட்டில் கொடுத்தேன், அது கொடுத்துருச்சு. என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்ன தம்ப்நெயிலுக்கோ அதுக்கு வந்து கொடுத்துருச்சு. டிசைன் லைக் அ ப்ரோன்னு டைட்டில் கொடுத்துருச்சு. அதை காப்பி பண்ணி கேன்வாவில் பேஸ்ட் பண்ண வேண்டியதான். டெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறதை விட நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஸ் மூலயமா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அது மூலயமா டெக்ஸ்ட் பண்ணோம்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த இடத்துல ஃபாண்ட் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஸ்டூடியோ, ஃபாண்ட் ஸ்டூடியோ, ஃபாண்ட் ஸ்டூடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துடுச்சு. அவ்வளோதான், இதான் ஃபாண்ட் ஸ்டூடியோ. இதில் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக எஃபெக்ட் வச்சுருக்காங்க இல்லையா, இதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் ப்ரீமியம் இருக்கும், சிலது மட்டும் ஃப்ரீயில் கொடுத்து வச்சுருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குல்ல? இதில் வந்து நான் வந்து என்னோட பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டிசைன் லைக் அ ப்ரோ. இது ஒன்று ஒன்றா நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். கலர் நம்ம அப்புறமே சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா using Canva. Design like a pro by using a Canva போட்டுக்கலாம். In minutes. அதுவே ஃபாண்ட் என்ன கொடுக்கணும் ஐடியா கொடுக்குது. பில்ஸை கப்பல் பண்ணிட்டு வந்து அங்கே பேஸ்ட் பண்ணுறேன் நான். என்ன மினிட்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன், பிங்க் கலராக. ஓகே, என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் கலர்லேயே லைட் டார்க் நம்ம ஷேட் மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேட் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ளூவே நல்லா தான் இருக்குது. ஸோ ப்ளூ வச்சுக்கலாம். இந்த இடத்துல கேன்வா ஆப் இன்ஸ்டால் பண்ணோம்னா ப்ளூக்கும் நல்லா மேட்சிங்காக இருக்கும். யூஸிங் கேன்வான்னு போடலாம், இல்லை கேன்வா ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது எனக்கு வந்தாச்சு. அப்லோட்ஸில் போயிட்டு கேன்வா ஆப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கேன்வா ஆப் வந்துடும். அதை வந்து நான் இங்கே போட்டுக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இல்லை கேன்வா ஆப்போ நம்ம பெருசு பண்ணிக்கலாம். நல்லா பெருசு பண்ணிவிட்டு நான் டபுள் அங்கங்கே இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, இது கொஞ்சம் பெருசு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது 3 செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணுறேன், நல்லா தெரிகிற மாதிரி. ஓகேவா? இதில் நம்ம பர் கொடுக்கலாம். எடிட்டில் போயிட்டு பர் செக்ஷன் போயிட்டு ஒரு நல்ல பர் கொடுங்க. ஒரு டிசைன் அப்படி பண்ணலாம். உள்ள பார்த்திங்கன்னா பர் செக்ஷன் போயிட்டு உள்ள கொஞ்சம் பர் கொடுக்கலாம். அப்புறம் ஒரு செக்ஷனில் எடிட்டில் போயிட்டு பரிங் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். யூ கேன் டிசைன் லைக் எ ப்ரோ இன் த மினிட்ஸ். அவ்வளோதாங்க. கேன்வா ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எதுனா டூல்ஸ் மேலே டவுட் இருக்குது, எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் அடுத்த லைவ் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு கேர் பண்ணுறேன். ஹாய் 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 ஷைனி, ஹாய் ஜான், ஹாய் ஜான். உங்களுக்கு எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஷேரிங்கில் போயிட்டு டவுன்லோட்ஸில்
பிஎன்ஜின்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல், டவுன்லோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் தம்ப்நெயிலில் டைட்டில் போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த டிசைனிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, நான் வீடியோ ஆன் பண்ண போகிறேன். என்னோட வீடியோ கேப்சர் ஆக போகுது. ஹாய் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? சரி, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். ஓகே, ஓகேங்க, இதோட செஷன் முடிச்சுக்கலாம். என் ஸ்க்ரீன் கொடுக்குறேன் நான். உங்களுக்கு என்னோட டிசைனிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் அடுத்த டிசைனிங்கில் பார்க்கலாம். ஓகே, அடுத்த வாரம் என்ன லைவ் டிசைனிங் பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக ஃபாலோ பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ்க்கு அந்த மெசேஜஸ்க்கெலாம் நான் ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஓகே, பாய்.